வணக்கம் பிரதர். ஹாய் ஸ்டீவ். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் எழுதின ஒரு முக்கியமான ஆர்டிக்கல் இன்னைக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சிஎம்டிஏ சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்ற ஒரு அமைச்சகத்தை வந்து 2022 இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசு வந்து ஏற்படுத்தினாங்க. இன்றைக்கி உங்களுடைய ஆர்டிக்கலில் வந்து இந்த சிஎம்டிஏ வந்து 1500 crore லாஸில் இருக்குது, மைனஸில் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை முன்னிறுத்தி எழுதியிருந்தீங்க. அஃபீஷியல்ஸ்கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்க? இப்போ சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வந்து பிளானிங்க்கு வந்து ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அண்ணா நகர் ஏரியா இருக்குல்ல, இந்த சாந்தி காலனி, அண்ணா நகர் ஈஸ்ட், சென்ட்ரல் அண்ணா நகர் டவர், இந்த ஒரு அண்ணா நகர் தான் அந்த காலத்தில் ஒரு வில்லேஜாக இருந்துச்சு. அதை வந்து இவ்வளோ டெவலப்டாக செகண்ட் அவென்யூனா இங்கே வரணும், ஃபோர்த் அவென்யூனா இங்கே வரணும், இங்கெல்லாம் வந்து பிளாட்டட் டெவலப்மெண்ட் வரணும், இங்கே ஹவுசிங் போர்ட் ஃப்ளாட்ஸ் வரணும், இங்கே பார்க் வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் ரவுண்டனா இங்கே வரணும், ஜங்ஷன் இங்கே வரணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நெய்பர்ஹுட் எப்படி இருக்கணும் அப்படின்ற பிளானிங் பண்ணுற ஒரு ஏஜென்சி தான் சிஎம்டிஏ. ஸோ சிட்டியில் வந்து புது புது நெய்பர்ஹுட்ஸை கிரியேட் பண்ணுறது தான் அவங்களோட ப்ரைமரி ஒர்க். இப்போ சிட்டியில் வந்து ஒரு நெய்பர்ஹுட்ஸை கிரியேட் பண்ணுறது ப்ளஸ் வந்து உங்களுக்கு அதுக்கான அப்ரூவல் கொடுக்குறது ரெண்டுமே நினைக்கிறேன். பிளானிங் ப்ளஸ் அப்ரூவல் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு நெய்பர் பிளானிங், அப்புறம் பில்டிங்க்கு வந்து இந்த ஸ்க்ரூட்டினி ஃபீஸ்னு ஒன்று வாங்குவாங்க. ஒரு பிளானிங்கோட ஸ்க்ரூட்டினி, அதுக்கு ஒரு ஃபீஸ் வாங்குவாங்க. அப்புறம் டெவலப்மெண்ட் சார்ஜ்னு ஒன்று இருக்குது. ஒரு பில்டிங் ஒரு ஏரியா நெய்பர்ஹுட் டெவலப் பண்ணணும்னா, ஒரு ரியல் எஸ்டேட் பில்டர் யாராவது வராங்கன்னா அதுக்கு டெவலப்மெண்ட் ஃபீஸ் அது ஒன்று இருக்குது. அது இல்லாமல் வந்து இன்ஸ்பெக்ஷன் சார்ஜஸ், நிறைய டேக்ஸ் மூலயமா நிறைய வந்து அவங்க வாங்குவாங்க. சென்னை சிட்டிக்குள்ளே நம்ம ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா சிஎம்டியோட அப்ரூவல் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், மோர் தென் 2 floors கட்டுறீங்கன்னா கண்டிப்பாக சிஎம்டிஏக்கு அது போயிடும். லெஸ் தென் ஸ்டில்ட் +2 வரைக்கும் சென்னை மாநகராட்சியை வந்து டவுன் பிளானிங் டிபார்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. சிஎம்டிஏ வந்து இண்டஸ்ட்ரீஸு, பெரிய ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ், ஏரியா டெவலப்மெண்ட்டு, கேட்டட் கம்யூனிட்டிஸு, இந்த பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ப்ரைவேட் பில்டர்ஸ். ஸோ அவங்கெல்லாம் டைரெக்டாக வந்து ஸ்க்ரூட்டினி, பிளானிங் ஸ்க்ரூட்டினி எல்லாமே சிஎம்டிஏ தான் பண்ணுவாங்க. இப்போ சிஎம்டிஏ பொறுத்தவரையில் அதுக்குன்னு ஒரு கார்பஸ் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இப்போ நீங்கள் உங்களுடைய ஆர்டிக்கலில் வந்து 1500 லாஸ் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அந்த கார்பஸ் ஃபண்டெல்லாம் என்னாச்சு? ஸோ சிஎம்டிஏ வந்து நீங்கள் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1972 வந்து ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்து அணிலேருந்து அவங்க கலெக்ட் பண்ணுறாங்கல்ல டேக்ஸு, ஃபீஸு, அவங்க ரெவன்யூவே அதுதான். கலெக்ட் பண்ணுற டேக்ஸு, ஃபீஸு, ஸ்க்ரூட்டினி ஃபீஸ், டெவலப்மெண்ட் சார்ஜ், அதுக்கப்புறம் பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேக்ஸ், இவ்வளோ தான் வந்து அவங்க ரெவன்யூவே. இதுக்கு மேலே அவங்க எங்கேயும் போய் காசுலாம் வாங்க முடியாது, இவ்வளோ தான். இதுலேருந்து ஒவ்வொரு பீரியட் அதிகாரிங்க நம்மக்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா 1972 அவங்க கலெக்ட் பண்ணியிருக்க ரெவன்யூ, அதில் வந்த கார்பஸ் ரெவன்யூவில் அதில் வர டேக்ஸ், இன்ட்ரெஸ்ட், அது வந்து சேர்ந்து 2023-24 வரைக்கும் ஒரு 3000 கோடி, 22-23 வரைக்கும் ஒரு 3000 கோடி இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 3000 கோடியுமே கடைசி 2 வருஷத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கட்டுமான பணிகளுக்கு யூஸ் பண்ணப்பட்டதாக சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு -1500 crores இருக்குது. இப்போ நியர்லி வந்து ஒரு 4500 crore வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் ஒரு 3 yearsல அப்படின்னு சொல்லலாம்ல. ஆமாம், ஏன்னா 2022 தான் சிஎம்டிஏ வந்து ஒரு தனி மினிஸ்ட்ரியாக கிரியேட் பண்ணுறாங்க. சேகர் பாபு தான் இதுக்கு அமைச்சராக இருந்தார். இப்போ 4500 கோடி வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்தினதா சொல்கிறாங்க? நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த சின்ன ஹிஸ்ட்ரி சொல்லலாம், மினிஸ்ட்ரி சொன்னதுனால. இதுக்கு முன்னாடி சிஎம்டிஏ பார்த்தீங்கன்னா அது சின்ஸ் அர்பன் பிளானிங் அப்ரூவல், அதுக்கப்புறம் ரெசிடென்ஷியல் பிளாட்டட் டெவலப்மெண்ட் பிளானிங், இது பண்ணுறதுனால அது உருவாக்கப்படும் போதே ஹவுசிங் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்டு கீழே இது ஒரு டிபார்ட்மெண்ட், அவ்வளோதான். ஹவுசிங் டிபார்ட்மெண்ட் கீழே தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு இருக்குது, அப்புறம் ஸ்லம் போர்டு, இப்போ வந்து அர்பன் ஹேபிட்டேட் டெவலப்மெண்ட் போர்டுன்னு பேரை மாற்றினாங்க, அப்புறம் சிஎம்டிஏ. அதில் ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இதுவும், டிபார்ட்மெண்ட் இது பேசிக்கலி, அவ்வளோதான். நீங்கள் சொன்ன மாதிரி 2022 இதையே ஒரு தனி மினிஸ்ட்ரியாக மாற்றினாங்க. அப்போ வந்து சேகர் பாபு வந்து மினிஸ்டராக போட்டாங்க அதுக்கு. ஸோ அப்போ வந்து ஹவுசிங் மினிஸ்ட்ரி தனியாக இருந்துச்சு, சிஎம்டிஏ மினிஸ்ட்ரி தனியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சென்னையில் நிறைய கட்டுமான பணிகள் பண்ணாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா வந்து திருமரிசை பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த முதல்வரின் படைப்பகம் இருக்குல்ல, நிறைய சென்னை ஃபுல்லாக ஒரு 15 கிட்ட இருக்கு இப்போ, எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கொளத்தூரில் வந்து இந்த ஆர்னமெண்டல் ஃபிஷ்ஷுன்னு வாங்க, இந்த கோல்டு ஃபிஷ்ஷு, இந்த மாதிரி கலர்ஃபுல் ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மார்க்கெட், அவங்களுக்கு அந்த மீனை வந்து விற்கிறதுக்கு ஒரு மார்க்கெட் கிரியேட் பண்ணாங்க. வடசென்னை வளர்ச்சி திட்டம், வடசென்னை வளர்ச்சி திட்டமுக்கும் நிறைய ஃபண்டு டைவர்ட் பண்ணாங்க. அப்புறம் இந்த டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா முடிச்சூரில் வந்து இந்த ஆம்னி பஸ்ஸுக்கெல்லாம் ஒரு பஸ் ஸ்டாண்டு உருவாக்குனாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ். கொஞ்சம் எல்லாமே பெரிய பெரிய எக்ஸ்பெண்டிச்சர் இருக்க ப்ராஜெக்ட்ஸ் தான், மல்டி க்ரோர் ப்ராஜெக்ட்ஸ் தான். இப்போ இதில் வந்து நிறைய திட்டங்கள் இன்னும் இனாகிரேட் பண்ணவே படலை அப்படின்ற ஒரு விஷயங்களும் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி வந்து கோயிங் ஃபர்தர் இந்த கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ண போகிறாங்க?
ஸோ இதுல என்ன பெரிய இஷ்யூனா, அவங்க வந்து மக்களோட தேவைக்கு தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. அதுல என்ன தப்பு அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா, ஒரு இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு எல்லா துறையிலயும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா, மாநகராட்சியில ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. உங்க ஹைவேஸ்ல ரோடு போடணும், ஹைவேஸ்ல போடணும்னா ஹைவேஸ் இருக்கு. சிட்டி ரோடு போடணும்னா பஸ் ரூட் ரோட்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஹவுசிங் போர்டு கட்டணும் அப்படின்னா அதுக்கு ஹவுசிங் போர்டு இருக்கு. லைப்ரரி கட்டணும்னா மாநகராட்சி கட்டும், இல்லை ஸ்டேட் லைப்ரரி, எல்லாத்துக்குமே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. சிஎம்டிஏ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லெவல்ல அவங்களே டெண்டர் போட்டு பண்ண ஆரம்பிச்சாங்க 22க்கு அப்புறம். நிறைய இந்த எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வேற வேற டிபார்ட்மெண்ட், நம்ம சொன்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அவங்களே வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்களே டெண்டர் போட ஆரம்பிச்சாங்க. போட்டுட்டு அவங்களே கட்ட ஆரம்பிச்சாங்க. அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு எக்ஸ்பர்டைஸ்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ மாநகராட்சினா அதுல இருக்க ஏஇ, இஇ, சூப்பரிண்டென்டென்ட் இன்ஜினியர், சீஃப் இன்ஜினியர், அவங்களுக்கு அந்த அந்த அது படிச்சிருப்பாங்க, அந்த துறையில இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்ன எப்படி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும்னு தெரியும். இது வந்து வெறுமே கன்ஸ்ட்ரக்ஷன் தான். அந்த எக்ஸ்பர்டைஸே சிஎம்டிஏ கிடையாது. நம்ம சொன்ன மாதிரி வெறுமே பிளானிங் அண்ட் அப்ரூவல் தான் டிபார்ட்மெண்ட். ஸோ அந்த ஏஇஸோ, இஇஸோ, சூப்பரிண்டென்டென்ட் இன்ஜினியர்ஸோ, சீஃப் இன்ஜினியர்ஸோ, குவாலிட்டி கண்ட்ரோல் எதுலையுமே வந்து அவங்களுக்கு எக்ஸ்பர்டைஸ் கிடையாது. அப்படி இருக்கும்போது இவ்வளோ கட்டுமான பணிகள் அவங்க பண்ணாங்க. அதை யார் வந்து சூப்பர்வைஸ் பண்ணா, எந்த அதிகாரப்பூர்வமா அதை சூப்பர்வைஸ் பண்ண முடியும்ன்ற ஒரு இது கிடையாதுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க நிறைய பண்ணாங்க. ஸோ நீங்க கேட்டது வந்து இனாகிரேட் பண்ணாம இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் வந்து முடியுது அப்படின்னா, முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு மெயின்டைன் பண்ண என்னென்ன டிஃபெக்ட்ஸ் இருக்கு, டிஃபெக்ட்ஸ் இல்ல, எப்படி எக்ஸ்பெண்டிச்சர் செலவாயிருக்கு, செலவாகல, கான்ட்ராக்டர் ஒழுங்கா பண்ணியிருக்காரா, பண்ணலையா, இதுக்கெல்லாம் வெரிஃபை பண்றதுக்கும் அதிகாரிங்க தேவையில்ல. அதுக்கு அந்த ப்ராஜெக்ட்டுக்கான எக்ஸ்பர்டைஸ் இருக்கு, அதிகாரிங்க தேவை. கரெக்டா? இப்போ ஒரு முடிச்சூர் பஸ் ஸ்டாண்ட் கட்டுறாங்கன்னா, பஸ் பே கரெக்டா இருக்கா, எலக்ட்ரிசிட்டி சப்ளை ஒழுங்கா இருக்கா, பஸ் ஃப்ரீக்வன்சிக்கு கரெக்டாக கட்டியிருக்காங்களா, அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டிக்கும் ஒரு அஃபீஷியல்ஸ் தேவை. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா எந்த ஒரு எக்ஸ்பர்டைஸும் இல்லாமல் இவங்க வந்து இந்த மினிஸ்ட்ரியை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இது லாஸ்ட்டில் போயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆமாம், அதிகாரிகளே வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சிஎம்டிஏவோட ஒரிஜினல் அந்த ரிவ்யூ மீட்டிங்லேயே அவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, சிஎம்டிஏவோட மேண்டேட் இதெல்லாம் பண்ண வேண்டியது நம்ம அவசியமே கிடையாது. அப்படியே இன்னொரு துறைக்கு பண்ணணும் அப்படின்னா சிஎம்டிஏ வந்து என்னைக்குமே அவங்களுக்கு காசு கொடுத்துருக்கு. ஒரு ஸ்பெஷல் மினிஸ்ட்ரி கிட்ட நீங்க கேட்டு இதை நாங்க பண்ணணும், உங்ககிட்ட ஃபண்ட் இருக்கு, எங்களுக்கு நீங்க கொடுங்க அப்படின்னு கேட்டா சிஎம்டிஏ வந்து கொடுத்துருக்கு காசு இதுக்கு முன்னாடி. ஸோ அப்படிதான் வந்து ப்ராசஸ் பண்ணணும்னு இவங்களே பண்ணதுனால இவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை எப்படி வந்து செயல்படுத்தணுன்ற எக்ஸ்பர்டைஸ் இவங்களுக்கு கிடையாது. ஒரு கான்ட்ராக்டர் வரமாட்டாங்கன்னா நீங்க எப்படி பீனலைஸ் பண்ண உங்களுக்கு அதிகாரிங்க இருக்காங்களா? அவனை வந்து ஃபைன் பண்ண முடியுமா அவங்களால? எப்படி வந்து ஆக்ஷன் எடுப்பீங்க? ஆக்ஷன் எடுக்கிற பவர் இருக்கா உங்களுக்கு? எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டி இருக்கா? இல்ல எதுவுமே. ஸோ எப்படி வந்து இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகலைன்னா யாரை போய் நீங்க ஃபைன் பண்ணுவீங்க? எப்படி பண்ணுவீங்க? டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் இருக்காரு டாப் மோஸ்ட், அவ்வளவுதான். ஸோ யார் இதை பண்ணுவீங்க? இப்போ ஜிசிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஏஏ வந்து ஃபைன் பண்ணலாம் அவங்கள. பவர் இருக்கு, எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டி அவர். சிஎம்டிஏக்கு அப்படி யார் இருக்கா? ஸோ அந்த மாதிரி ஒரு இது வருது. அதனாலேயே வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் டெட்லாக். கான்ட்ராக்டர் வரல. இப்போ இந்த ஆர்னமெண்டல் ஃபிஷ் மார்க்கெட்னா இந்த ஃபிஷ் வெண்டார்ஸ் வந்து நிறைய பேர் வரல. முடிச்சூர் பஸ் டெர்மினஸ் எடுத்தீங்கன்னா ஆம்னி பஸ் ஆப்ரேட்டர் போமாட்டான். ஸோ அவன் போமாட்டான்னா யார் அவனை ஃபைன் போடுவா? யார் அவன் மேலே ஆக்ஷன் எடுப்பா? இதெல்லாம் தேவை. ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ பவர்ஸ் வேணும் ஒரு ப்ராஜெக்ட் முடிச்ச ப்ராஜெக்ட் நடத்தணும்னா கூட. ஸோ அதெல்லாம் இவங்க கிட்ட இல்லை. சென்னை சிட்டி, சென்னை சுற்றி இருக்கக்கூடிய சப்பர்பன், இங்கே ஏதாவது ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தினுடைய அனுமதி அப்படின்றது தேவைப்படுது, அப்ரூவல் அப்படின்றது தேவைப்படுது. இப்போ இவங்களுடைய அப்ரூவல் இல்லாமல் ஒரு பில்டிங்கை கூட கட்ட முடியாது அப்படின்றப்ப எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு துறையாக இது இருந்திருக்கும். அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து எக்ஸ்பர்டைஸ்டான ஆட்கள் அப்படின்றது தேவை. அது இல்லாமல் இவங்க வந்து ஏற்கனவே இருந்த கார்பஸையும் இழந்திருக்காங்க. நிறைய திட்டங்கள் அவங்க வந்து லான்ச் பண்ணியிருந்தாலும், இனிஷியேட்டிவாக முயற்சி பண்ணியிருந்தாலும், பட் அதெல்லாமே டெட்லாக்காக அன்னைக்கு இருக்குது. அது பயனாளிகளுக்கு போய் சேர்ந்துருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் அதில் இருக்குது. அப்படின்றப்ப இதில் ஏதாவது ஊழல்கள், அதாவது கரப்ஷன் அப்படின்றது நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கா? கரப்ஷன் நம்ம டைரக்டாக அக்யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, மக்கள் வந்து அந்த ப்ராஜெக்ட்ஸை கண்ணில் பார்க்க முடியுது. அவங்க செலவு பண்ணியிருக்காங்க, செலவு பண்ணது எல்லாமே இருக்குது, கண்ணு முன்னாடி நீங்கள் பார்க்கலாம். பட் வந்து என்ன வந்து நீங்கள் இதில் கேள்வி எழுப்பலாம் அப்படின்னா, நீங்கள் டெண்டர் வந்து ஒரு ஒரு 100 ரூபா, இது கட்டுறதுக்கு 100 ரூபா அப்படின்னு ஒரு ஃபீ போடுறீங்கல்ல நீங்கள், அது போடுறதுக்கான எக்ஸ்பர்டைஸே உங்களுக்கு இருக்கா? ஃபர்ஸ்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் இருக்காங்களா உங்களுக்கு? இப்போ ஜிசிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா டெண்டர் இன்வைட்டிங் அத்தாரிட்டின்னு சூப்பரிண்டென்டென்ட் இன்ஜினியர் தான். அவர் ஸ்டாண்டர்ட் ரேட்டுன்னு ஒன்று இருக்குது,
அவங்க மாநகராட்சிக்குன்னு ஸ்டாண்டர்ட் ரேட்ஸ் இருக்கு. இது மண்ணு கல்லுனா எவ்வளவு இருக்கணும், மண்ணுனா எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு அந்த ரேட்ல வந்து டெண்டர் போடுவாங்க. டெண்டர் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண நிறைய லெவல் அஃபீஷியல்ஸ் இருக்காங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு ப்ரொசீஜர்ல அவங்களுக்கு எப்படி போகணும், எப்படி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணுன்ற ஒரு சிஸ்டம் இருக்கு அவங்களுக்கு. உங்களுக்கு வந்து பிளானிங், அப்ரூவல், டாக்ஸ் கலெக்ஷன் இதுதான் உங்களோட பிரைமரி இது ரோல். அதுக்கான எக்ஸ்பர்டைஸ் இருக்கு சிஎம்டிஏக்கு. நான் எக்ஸாம்பிள் கொடுத்த மாதிரி அண்ணா நகர்ல அவங்க தான் ஃபுல்லாவே உருவாக்குனாங்க. ஒன் ஆஃப் த பாஷ் ஏரியாஸ் சென்னையில் அது. ஸோ அதுக்கு எக்ஸ்பர்டைஸ் இருக்கு அவங்களுக்கு. பட் இந்த ஒர்க் பண்றதுக்கு டெண்டர் இன்வைட்டிங் அத்தாரிட்டியா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்றதுக்கு அதுவும் மல்டிபிள் எக்ஸ்பர்டைஸ், லைப்ரரி, பஸ் ஸ்டாண்டு, ஃபிஷ் மார்க்கெட்டு, என்னென்னவோ நீங்க கட்டுறீங்க. அப்படி கட்டும் போது ஒன்னுத்துக்கும் டெண்டர் இன்வைட்டிங் அத்தாரிட்டியா இருக்கிறதுக்கே உங்களுக்கு எக்ஸ்பர்டைஸ் இருக்கு. அதிகாரி டெண்டர் கால்ஃபர் பண்ணதுல அந்த டெண்டர்ல வந்து யார் ஃபிட்டான ஆட்கள் அப்படின்னு உறுதி பண்ணதுல, ஐ மீன் செலக்ட் பண்ணதுல வந்து மேபி முறைகேடுகள் நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? நம்ம முறைகேடுகள் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இதெல்லாம் வந்து ஒரு பட்ஜெட் வந்து இவ்வளவுதான், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளவுதான் ஆகும். ஒரு வெளிப்படைத்தன்மை இல்ல. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளவுதான் ஆகும், இதுக்கு இவர் தான் சரியான கான்ட்ராக்டர், இதுக்கு இது தேவையா இல்லையா, அவருக்கு முன் அனுபவம் இருக்கா இல்லையா, இந்த ப்ராஜெக்ட் வந்து தேவையா இல்லையா, இது எதுவுமே வந்து வெரிஃபை பண்ணவோ ஆடிட் பண்ணவோ தேவையா இல்லையான்னு டிசைட் பண்ற அத்தாரிட்டி கூட கிடையாது சிஎம்டிஏக்கு. நீங்க மாநகராட்சினா பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து ரோடு போட்டுட்டு இருக்காங்க. அந்த எக்ஸ்பர்டைஸ் இருக்கு அவங்களுக்கு. தேவையா இல்லையா, மக்கள் பயன்பாட்டுக்கு எப்படி வரும் வராது, எக்ஸ்பர்டைஸ் ஒன்று இருக்குல்ல, அதுவே வந்து சிஎம்டிஏக்கு இல்ல. ஸோ இந்த மினிஸ்ட்ரி வந்து 2022 கிரியேட் பண்றாங்கல்ல, சேகர் பாபு வந்து அமைச்சர் ஆகிறார். ஸோ அதுக்கு என்ன ரீசன் சொல்றாங்க? இந்த காரணத்துக்காக நாங்கள் ஸ்பீடப் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் இதை வந்து மினிஸ்ட்ரியா கன்வெர்ட் பண்றோம், ஒரு டிபார்ட்மெண்டா இருந்தோ மினிஸ்ட்ரியா நாங்க மாத்துறோம் அப்படின்னு சொல்றாங்களா? என்ன சொல்லி கன்வெர்ட் பண்ணாங்க? நம்ம வந்து 2022 மினிஸ்டர் ஆறாரு சேகர் பாபு, ஒரு டிசம்பர் டைம்ல ஆறாரு. அவர் வந்து கொடுத்திருக்க பேட்டிகள்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நிறைய கொண்டு வரணும், பிளானிங்லாம் ஃபாஸ்ட் ஆக்கணும், தனி கவனம் செலுத்தணும். இதுக்கு ஹவுசிங் டிபார்ட்மெண்ட் கூட இருந்துச்சுன்னா ப்ராசஸ்லாம் லேட் ஆகுது. ஸோ மினிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா மினிஸ்டர் டைரக்டா டீல் பண்ணலாம். சிஎம்டிஏவோட மெம்பர் செக்ரட்டரி மினிஸ்டருக்கு ரிப்போர்ட் பண்ணுவார். ஸோ டக்குன்னு உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக நடக்கும் வேலையெல்லாம், அந்த ஒரு ஆன்சர் தான் அவர் கொடுத்தாரு. பட் நம்ம இந்த ரெவ்யூ மீட்டிங்கில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, சிஎம்டிஏ வந்து பண்ண வேண்டிய வேலைகள் வந்து எதுவுமே கடைசி 2 வருஷத்தில் பண்ணல. அவங்க எதுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் உருவாக்குனாங்களோ அவங்க பண்ண வேண்டிய வேலை எங்கேயுமே சென்னை திருமருசையில் ஒரு சேட்டலைட் டவுன் பிளான் மட்டும் போட்டிருந்தாங்க, அது வரல இன்னும். பஸ் ஸ்டாண்ட் மட்டும் தான் அங்கே இருக்கு, அங்கே எதுவுமே நடக்கல வேலையை. அது தவிர்த்து எங்கேயுமே வந்து அவங்க பிளாட்டட் டெவலப்மெண்ட் பண்ணல. லேண்ட் பூலிங், ஒரு எம்டி ஏரியா, ஒரு வில்லேஜ் இருக்குன்னா அதை அசஸ் பண்ணி இங்கே இந்த மாதிரி டெவலப்மெண்ட் கொண்டு வரலாம், அந்த லேண்ட் பூலிங், டெவலப்மெண்ட் ஆஃப் இன்சைட் சிட்டி அதுவும் பண்ணல. ஸோ அவங்களோட மெயின் ரோல் வந்து 2 இயர்ஸ்ல பண்ணவே இல்லை அப்படின்னு தான் அந்த ரிவ்யூ மீட்டிங்ல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. பண்ணது ஃபுல்லாவே ஃபுல் ஃபிளஜட் ஒன்லி கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிதான் வந்து அஃபீஷியல் சொல்றாங்க. ஸோ அடுத்த கட்டமா நாங்கள் பழைய ரோல் எப்படி கொண்டு போனோம் அதிகாரிகளை, அவங்களுக்கு என்னென்ன வேலை பண்ணணும், அந்த ரிவ்யூல தான் வந்து இப்போ போகுது இன்னும் கொஞ்ச நாள். இப்போ கோயிங் ஃபார்வர்டு வந்து இந்த கவர்மெண்ட் வந்து எப்படி இதை எடுத்துகிட்டு போக போகிறாங்க? இப்போ ஆல்ரெடி வந்து இதில் வந்து உங்களுக்கு இதோடைய கார்பஸ் ஃபண்ட் வந்து 1500 கோடி 3000 கோடி கிட்ட வந்து இழந்து போயிட்டாங்க. இப்போ 4500 crore வந்து டோட்டலாக லாஸ் ஆகிருக்கு. இப்போ -1500 crore இருக்கிறாங்க அப்படின்றப்ப கோயிங் ஃபார்வர்டு எப்படி இருக்க போகுது? ஸோ நம்ம கிட்ட சிஎம்டி ஆஃபீஷியல்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, அவங்களோட மந்த்லி ரெவன்யூ வந்து இப்போ ஒரு 15 crores கிட்ட தான் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த டெவலப்மெண்டல் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 800 crores, 600 to 800 crores ஆவரேஜா ஒரு மாசத்துக்கு வரும் அவங்களுக்கு. அது வந்து ஃபுல்லாவே வந்து இதுக்கு முன்னாடி ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போவும் இனிமேலும் ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு அது போயிடும் அப்படின்றாங்க. ஸோ அதுல இருந்து ஏதாவது இவங்க ஒரு லெவி வாங்கி சிஎம்டிஏ அதுல கொஞ்சம் பெர்சன்டேஜ் வச்சுக்க முடியுமா அப்படின்னு அமெண்ட்மெண்ட் ஏதாவது கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. மற்றபடி இந்த 15 crores ரெவன்யூ ஃபஸ்ட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணணும், இது வந்து ஒழுங்காக வரணும். அப்புறம் இன் ஜென்ரல் சிஎம்டிஏவோட பவர் வந்து கடைசி 2 வருஷத்துல இருந்தோட கம்மி தான். அந்த டிபார்ட்மெண்ட் அது பண்ணக்கூடிய லெவலுக்கும் அதிகமாக லாஸ்ட் 2 இயர்ஸில் பண்ணதுனால அது கொஞ்சம் பாப்புலராக இருந்துச்சு. பட் இன் ஜென்ரல் சிஎம்டியோட ரோலே கம்மி தான். அவங்களோட ரோல் வந்து பேக் எண்ட் தான், ஃபுல்லாகவே டெவலப்மெண்ட் தான். நம்ம சென்னையில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த கோயம்பேடு, விருகம்பாக்கம், போரூர், முகப்பேர், இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாமே சிஎம்டிஏ உருவாக்கின ஏரியா தான். ஒரு காலத்தில் இங்கே வந்து வில்லேஜாக இருந்திருக்கும், இல்லை சின்ன டவுனாக இருந்திருக்கும். அதை வந்து அவங்க எடுத்து டெவலப் பண்ணி மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ், அங்கே ஹவுசிங் போர்டு வந்து வீடு கட்டி ரோடு போட்டு அப்படி டெவலப் ஆன ஏரியாஸில் சிஎம்டிஏ தான் வந்து பிளானிங் இதுக்கெல்லாம் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க் தான் வந்து அவங்க இனிமேல் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. பேக் எண்டில் தான் அவங்க வேலை நிறைய இருக்கும், மோர் தென் கன்ஸ்ட்ரக்ஷன். அவங்க வந்து வெளிப்படையாக அந்த வெளியில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் பெருசாக பண்ண போகிறது இல்லை இனிமேல். சிஎம்டிஏ மினிஸ்ட்ரியில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு மினிஸ்ட்ரியாக இருக்குதா, இல்லை வந்து இதை சேஞ்ச் பண்ணிட்டாங்களா?
இப்போ புது தாவேகா கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி எக்ஸ்பான்ஷன் செகண்ட் பண்ணாங்க. அதில் வந்து சிஎம்டிஏ மினிஸ்ட்ரி வந்து அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஹவுசிங் டிபார்ட்மெண்ட் கீழே திருப்பி இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆயிடுச்சு, போட்டுட்டாங்க. அமைச்சகமா இல்லை. ஆமாம், டிஎம்கே கவர்மெண்ட்ல அவங்க 2 மினிஸ்ட்ரி உருவாக்குனாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டை உடைச்சிட்டு டபிள்யூஆர்டின்னு ஒன்று உருவாக்குனாங்க. துரைமுருகன் அமைச்சராக இருந்தார். இன்னொன்று ஹவுசிங் டிபார்ட்மெண்ட் உடைச்சிட்டு சிஎம்டிஏ உருவாக்குனாங்க. சேகர் பாபு மினிஸ்டராக இருந்தார். டபிள்யூஆர்டி மட்டும் அவங்களுக்கு புசி ஆனந்துக்கு கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. சிஎம்டிஏ வந்து கேன்சல் பண்ணிட்டு ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்டுக்கே கொடுத்துட்டாங்க. பி ராஜ்குமார்னு ஒருத்தர் வந்து ஹவுசிங் மினிஸ்டராக இருக்காரு. கடலூர் எம்எல்ஏ ராஜ்குமார். இப்போ ரீசெண்டாக ஒரு சர்க்குலர் வந்திருந்தது. அதில் வந்து ஹைரைஸ் பில்டிங் எல்லாத்துக்குமே வந்து உடனடியாக நாங்கள் அப்ரூவல் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, இப்போ இவங்க டிவிகே கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு இந்த அப்ரூவல்னு சொல்கிறாங்களே, இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்பெஷல் கமிட்டிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சிஎம்டிஏ வந்து திருப்பி அனுப்பணும் அந்த கமிட்டிக்கு. அப்புறம் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்லேருந்து கன்கரன்ஸ் வரணும். ஒரு ஸ்லைட்லி ஸ்லோவர் ப்ராசஸ். இப்போ வந்து என்னன்னா வந்து நீங்கள் பிளானை வந்து டைரெக்டாக சிஎம்டிஏ கிட்டேயே சப்மிட் பண்ணுங்கள். சிஎம்டிஏ வந்து ஒரு கமிட்டி வச்சுருக்காங்க. அந்த கமிட்டி வந்து அப்ரூவ் பண்ணி எஸ் ஆர் நோ உடனே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ 1 பாயிண்ட் கம்யூனிகேஷன் தான் உங்களுக்கு. நீங்கள் ஹவுசிங் மினிஸ்ட்ரி, இன்னொரு பேனல், சிஎம்டிஏ அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி திருப்பி நீங்கள் ஃபைலை இங்கே அனுப்பணும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை எதுவுமே கிடையாது. அதே மாதிரி வந்து இது அவங்க கவர்மெண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அதை சொல்லலை. பட் வந்து ஒரு ஃபைல் வந்து டைரெக்டாக சிஎம்டிஏ கிட்ட தான் போகுது அப்படின்னா வந்து இந்த நம்பர் ஆஃப் பொலிட்டிஷியன்ஸ் இன்வால்மெண்ட் ஒரே இங்கே மட்டும்தான் நீங்கள் 4 இடத்துக்கு போகுதுன்னா அந்த டிலே வந்து நிறைய இடத்துல ஏதோ காரணத்துக்காக நிற்கலாம். அதிகாரிங்க பணம் வாங்குவாங்கன்னு நான் சொல்லலை. பட் ஒரு இடத்துக்கு போகுது, அதிகமான அதிகாரிகளுக்கு போகுது, ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுது, ஹவுசிங் டிபார்ட்மெண்ட் போகுது, அங்கே அஃபீஷியல்ஸ் வெட் பண்ணணும் அப்படின்னா அது எதுக்காகவோ எங்கேயோ நிறுத்த வைக்கப்படலாம் ஒரு ஃபைல். ஸோ அதனால் வந்து வீடு கட்ட முடியாமல் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியோ ஒரு பில்டருக்கோ அது இழப்பு ஏற்படும், இல்லை டிலே ஏற்படும், இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஹோல்டு பண்ணலாம், பில்டரை இன்வைட் பண்ண வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. டேரெக்டாக நீங்கள் சிஎம்டிஏக்கு அந்த எக்ஸ்பர்டைஸ் இருக்குது, எப்படி வெரிஃபை பண்ணணும், ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும்னு. அவங்க கிட்ட போங்க, அவங்க உங்களுக்கு ஒப்பீனியன் கொடுப்பாங்க, எஸ் ஆர் நோன்னு கொடுத்துருவாங்க. இப்போ அதே மாதிரி டவுன் பிளானிங் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. 28 நாளில் வந்து பிளானிங் அப்ரூவல் கொடுத்தாகணும் அப்படின்னு. ஒரு பிளானிங் ஃபைலில் எந்த மிஸ்டேக்குமே இல்லை அப்படின்னா நீங்கள் 14 நாளில் கொடுத்தாகணும் அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காங்க இப்போ புது கவர்மெண்ட். அதே மாதிரி ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா 14th டே வந்து நீங்கள் சொல்லணும் அவருக்கு. இந்த 14th டேக்குள்ளே சொல்லணும் இது இருக்குது, இது கரெக்ட் பண்ணுங்கன்னு. 28வது நாளுக்குள்ளே நீங்கள் அந்த கரெக்ஷனை மாற்றி கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ 28 நாள் மேலே பில்டிங் அப்ரூவல் டிலே ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க நம்ம இனிமேல் தான் பார்க்கணும். சிஎம்டிஏ பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க பிரதர். ஐ திங்க் வியூஸ் இந்த வீடியோ நீங்களும் பார்த்துட்ருப்பீங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல். அதாவது இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு சிஎம்டிஏல அவங்க என்னென்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்றத பற்றியும் பேசியிருக்கோம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் சிஎம்டிஏல என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, அதில் இருக்கக்கூடிய குறைகளை பற்றியும் நம்ம பேசியிருக்கோம். ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வியூ என்ன அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.